අරගලේ කාවම නැත්තම් චාවචරි කම ගෑන ඔක්කොම මෙතන எங்களை ஆஸ்பத்திரி நாங்கள் மருந்து எடுக்க போகிறோம். எங்களோட ඒකට මොකක් හරි ඒ තාලෙන් පොලිසිය කුඩිය පොලිසිය දාන්න කූලි ගන්නේ පාස්පෝර්ට් එක எத்தனை நம்பர் ඒ තාලෙන් කුඩිය கம்ப்ளீட்டாகவே ஒரு டாக்டர்ஸ் நான் போயிட்டேன். நானும் எம்பிபிஎஸ் தானே படிக்கிறேன். அதாவது நான் இப்போ பேசிட்டு நான் பார்க்க இது வந்து எங்களுக்கு இந்த ஊடகங்களில் சமூக ஊடகங்களில் வந்து தகவலை பார்த்து தான் நாங்கள் இவ்வளோ பேரும் என்ன விஷயம் ஒன்று கேட்கத்தான் மாறதுக்குன்னா 2 நாளாக வைத்தியசாலை மருந்து கொடுக்கப்படையில வந்து இதோட 20 நாள் இந்த ஹாஸ்பிட்டல் நான் போட்டிருந்தேன். நான் வந்து 3 நாள் இதெல்லாம் மாற்றிட்டேன். அது சம்மந்தமாக டாக்டர்ஸ் இங்கே வந்து இந்த ஸ்ட்ரைக் பண்ண டாக்டர்ஸில் 100 விதமான டாக்டர்ஸும் பிரச்சனை இல்லை. 85 விதமானாக்கள் பயந்து தான் போய் ஒளி நிற்கணும். டாக்டர் மயூரனாக்கள் அப்படி கொஞ்சம் பேர் என்ன செய்வேன்னு சொன்னால் இப்போ நான் வராட்டி அதாவது நான் வழியாக போவாட்டி வர மாட்டேன்னு நிற்கணும். இப்போ நான் எம்பிபிஎஸ் படிச்சினா நான் துலாமதி தான் கேம்பஸுக்கு போனேன். நான் யாழ்ப்பாணத்திலே பிறந்த ஆள். நான் எனக்கு ஒரு பேர் நான் நேற்றிரம் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். நான் போகிறேன் அதே வாங்குவோன்னு சொல்லி அப்படியும் வரையில நான் எம்பிபிஎஸ் படிச்சேன். மாஸ்டர்ஸ் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சேன். எனக்கு வேலை இல்லை. நான் வெளிநாடு போகிறது தயாராக இருக்கேன். நான் ஜாழ்ப்பாணத்தில் பிறந்து ஜாழ்ப்பாணத்தில் வந்தேன். நான் ஜாழ்ப்பாணத்தில் வந்து வேறு ஒன்று வச்சினேன். மருத்துவ மாபியா வந்து உங்களுக்கு வடிவாக தெரியும். நான் படித்தது இந்த பாஸ் பண்ணது இந்த வரைக்கும் ஒரு நாளுமே ப்ரைவேட் செஞ்சதில்லை. நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும் தான் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறேன். உங்களுக்கு தெரியும் முன்னே இருக்கிற 2 ஹாஸ்பிட்டல் பெரிய இதெல்லாம் தெரியும். இங்கே இருக்கிற 2 சாமான கலட்டி விடுறது எக்ஸ்ட்ரா இல்லைன்றது அங்கே போய் எக்ஸ்ட்ரா எடுக்கிறது ஒரு 1500 ரூபா. அது என்னால் கொடுக்கலும் சில பேரால் கொடுக்கலும். 1500 ரூபா தொழிலாளிக்கு வந்து ஒரு டெஸ்ட் இதையும் போட்டு விட்டால் அது கஷ்டம் ஆகும். யாழ்ப்பாணத்தில் அனுப்பி விடுறது இது ஒரு மாஃபியா. எனக்கு அடிச்சு விட்ட கம்ப்ளைண்ட் எடுத்து இன்றைக்கு நான் அதை ஃபேஸ்புக்கில் போட்டுட்டு நாமன்னு சொல்லி போலீஸில் சொல்கிறேன். நான் ஃபேஸ்புக்கில் போட்டதுக்கு எனக்கு வந்து அடிப்படை நான் வந்து எனக்கு பாதிக்கப்பட்ட நான் ஃபேஸ்புக்லையும் போடக்கூடாது. நான் சுவர்லையா போய் பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறது. டாக்டர் நாங்கள் இங்கே வந்த மெயின் காரணம் மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கின்றது நாங்கள் வெளிப்படுத்த வேணும். போலீஸார் வலுக்கட்டாயமாக கைது செய்து இப்போது போலீஸ் சாவச்சேரி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்திருக்கிறார்கள். அதாவது கூண்டில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். ஜெஃப்னா படியின் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொலி எது பற்றியதாக இருக்க போதுண்டா, நேற்றைக்கு ஒரு காணொலி ஒன்று போட்டிருப்போம். என்னென்னா சாவகச்சேரி வைத்தியரை பற்றின காணொலி உண்டு. அது பற்றின காணொலியாக தான் இந்த காணொலியும் இருக்க போது. நேற்று அந்த வைத்தியரின் கருத்துக்கு பிறகு மக்கள் வைத்தியருக்கு ஆதரவு தெரிவித்து அந்த வைத்தியசாலைக்கு சென்றிருக்கிறோம். அப்போக்க மக்கள் கூட்டமாக சென்றபடியாக போலீஸார் அங்கே வந்து மக்களை செல்ல வேணாம் என்று தடுத்திருக்கணுமா வந்து அது வந்து பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கின்ற காரணத்துக்காக இப்படி கூட்டமாக செல்ல வேணாம் என்று மக்கள் தடுத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த வைத்தியசாலையில் விடுதியில் இருக்கிற ஆட்கள் கூட அவர்களது சொந்த இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் தான் அந்த வைத்தியசாலை இப்போ இருக்குது. இது பற்றின காணொலியாக தான் இது இருக்க போது. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். අපි මේ අරගලයක් ප්‍රශ්න නැහැ. අපේ ජනතාව අපේ ස්ථානයේ අපේ ડોක්ටර්ස්ලා ඉතින් මෙතන අනවශ්‍ය ප්‍රශ්නයක් මේගොල්ලෝ ගෙනාවනම් අපි මේක කතා කරමු. අපි මේ ගමේ මිනිස්සු නෑ හරි ඒකට මෙහෙමනේ ඔයාලා කොහොමද ඉන්වෝල්ව් වුණාද ඔයාලා මොනවා කරත් මේකේ ඉන්වෝල්ව් මේ ඉන්වෙස්ටිගේෂන් එක යන්නේ සෞඛ්‍ය අමාත්‍යාංශ. සෞඛ්‍ය අමාත්‍යාංශුත් දැම්මට දැන් මේ එයා හොඳ මේක හොඳට ගේන්න ඉන්න ડોක්ටර් කෙනෙක් මේගොල්ලන්ගේ තියෙන යට තියෙන ප්‍රශ්න වලට මාරු කරලා ඒකේ මෙයාට අද ඊය ගහලා තියෙනවා. අත තියලා තියෙනවා. අපේ ළඟ වීඩියෝ තියෙනවා. එයාට තල්ලු කරලා එයා බැට් සෙට් ගන්නවා. නෑ හරි ඒකට ඉන්වෙස්ටිගේෂන් කරන්න වෙනවා. එහෙමම කරලා அப்படி அவரை தள்ளி விட்டு அவரை காயப்படுத்தி இதெல்லாம் செய்தோம்னா மக்கள் நாங்கள் எங்களை ஆஸ்பத்திரி நாங்கள் மருந்து எடுக்க போகிறோம். ඒකට මොකක් හරි ඒකට අදාළව මේක ඔයාලා ලොකෝට ඉන්වෝල්ව් වෙන්න බෑ. මේකට තියෙන අපි ආවේ අපි ජනතාවගේ
Kalian polisi budu. Polisi budu dalam. Kuni kami pasang. Kalian budu. Bantuan. Oh. Mana ini bantuan lagi anda? Ada. Hai Bayron, hai. Nah. Cuma wayar tu lagi lah, cepat. Wayar tu lagi lah, cepat. அதிகாரிகள் நினைச்சதும் செய்யலாம் சொல்லி காட்டு வீடியோவில் கதா கண்டோம் ஹலோ அது ஹியூமன் நாளைக்கு ரெசிடென்ஸாக நாங்கள் கொஞ்சம் பேர் கைக்க வந்துருக்கோம் இதை நாங்கள் செட்டில் பண்ணுறது சுமூகமாக முடிக்க நாங்கள் விரும்புகிறோம் මංගලගොඩ අහලා ඇති මම හැමරෝවල්ටම මේ වගේ දීලා පෞද්ගලික මෙහෙයක්. දැන් මේ ප්‍රශ්නේ විසඳන්න මම කාගේවත් මම ඇඩ්මිනිස්ට්‍රේටර් කෙනෙක් විදිහට මට කාගේවත් පැත්ත ගන්න බෑ. මට ඕනේ කරන්නේ මේ ප්‍රශ්නේ විසඳන්න. අපිට මාස 6කට ඉස්සර සිංහල මිනිස්සු බස් එකේ ඇවිල්ලා මෙතන හැප්පුණා. හැප්පිලා ඔක්කොම අපුල් ඩැමේජ්. දෙන්නක ජස්නාගෙන්ට යනමකම නෑරුණා. ඒ කියන්නේ මේ ඔපරේෂන් තියනවා මේකක් තිබුණා නම් මෙතන ඒ මිනිස්සුන්ට සමහර වෙලාවට බේරෙන්නේ ඉඳ තිබුණා. දැන් හැම දෙයක්ම මෙහෙන් යන්න ඕනේ ජස්නා. මේක ලොකු අපි ඒක අනිත් පැත්ත කරන්න හදන්නේ ගවර්නමන්ට් හැම වෙලෙම කියන්නේ ජස්නාවල ඕවර්. අපිට මේ රෝහල් වල පහසුකම් වැඩි කරලා මේවා කරන්න ඕනේ. දැන් ඒක අපි ක්‍රියේට් එක හදලා තියෙනවා. චූටි ප්‍රශ්නයක් තියෙනවා ජෙනරේටර් එක හරි කරා. දැන් ජෙනරේටර් එක අරන් තියෙනවා. கம்ப்ளீட்டாகவே ஒரு டாக்டர்ஸில் நான் போயிட்டேன். நான் எம்பிபிஎஸ் தானே படிக்கிறேன். அதெல்லாம் நாங்கள் பேசிட்டு நான் பார்க்க ஆஃபீஸ் ரெண்டு ஸ்டாஃப் மட்டும் உங்களுக்கு கலையிருக்கோம். மற்றபடி வேறு ஏதாவது சொல்லணும்னா நான் சொல்லுவேன். இல்லை இது இஷ்யூவை நீங்கள் வெளிப்படுத்திருக்கிறீங்க இப்போ வந்து அரெஸ்ட் பண்ண முடியும். அதுகளை கொஞ்சம் பார்க்கவும் வேணும். நீங்கள் பேஷண்ட்டை பார்த்துட்டு ஒரு டைம் இருந்தால் நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணால் சொல்லுங்கள். அப் பண்ணி பேஷண்ட் பார்க்கறது போகும். நாங்கள் பார்த்த விஷயங்கள் எங்களுக்கும் மேலே உங்களுக்கு காணொலியில் தெரிய தெரியாத எங்களுக்கு இந்த ஊடகங்களில் சமூக ஊடகங்களில் வந்த தகவலை பார்த்து தான் நாங்கள் இவ்வளோ பேரும் என்ன விஷயம் ஒன்று கேட்கத்தான் மாறதுக்கு நாங்கள் 2 நாளாக வைத்தியசாலை மருந்து கொடுக்கப்படையில என்ற ஒரு புறவாட்டை எல்லோரும் சொல்லியிருக்கிறோம். நீங்களும் வந்து தகவலை பரிமாறி இருக்கிறீர்கள். அதுக்கு அந்த விஷயம் உண்மையாக மக்களை அசௌகரியத்துக்கு உள்ளாக்கி இருக்குது. அது மாத்திரமில்லை, வெளியில் வேலை செய்யக்கூடிய வைத்தியர்களுக்கு வருமானத்தையும் கூட்டியிருக்கின்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த வகையில் நாங்கள் ஒன்று கேட்டுறாங்க வேலை செய்கிறதுக்கு
பணியமர்த்தப்பட்ட ஒரு அத்தியட்சகரை உடனடியாக மாற்றுறதுக்கு விரும்பலை. யாருமே இவற்ற கருத்துக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். அதை அவரை வேலை செய்ய விடுவோம். வேலை செய்து திருப்தி இல்லைன்னா எதிர்காலத்தில் பார்க்கணும். 20 நாளையில் 10 நாளையில் ஒரு வைத்தியரை மாத்திர விருப்பம் இல்லை. இந்த விஷயத்தை நாங்கள் யாருக்கு வீதி உள்ளுக்கு வந்தவுடைய தகவல் அறிஞ்ச உடனே நாங்கள் நாங்கள் அந்த விஷயத்தை அவர் சொல்கிறது. அவர் எங்களுக்கு பொய்யான கருத்துக்களையும் பொய்யான வார்த்தைகளையும் சொல்லியிருக்கிறார். ஏனென்றா அது சம்பந்தமாக வெளியிலேருந்து கொழும்பிலிருந்து உங்களோட ஒரு டிஸ்கஷனுக்காக கொழும்பி அந்த அதிகாரிகள் வந்திருக்கோம். அவையோட காய்ச்சி கொண்டிருக்கிறோம். அவையோட நீங்கள் வேணுமெண்டா கொஞ்சம் நேரத்துக்கு போய் கதைங்க. நாங்கள் இந்த மாற்றம் தொடர்பாக கதைக்க வரையில என்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்கோம். நம்ம பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் இப்படி எங்களுக்கு, அதாவது இந்த பிரதேசத்து மக்களுக்கு பொய்ய சொல்கிறத நாங்கள் ஒரு நாளும் விரும்ப இல்லை. ஒரு நாளும் நீங்கள் எங்கட பிரதேசத்துக்கு சேவையாற்றுறதுக்கு யார் எங்களுக்கு நல்ல ஆள் வருவார்ன்றது நாங்கள் எதிர்பார்த்துருந்தாங்க. அதை நீங்கள் சாதிச்சு காட்டணும். எங்களுடைய, அதாவது பிரதேச மக்களுடைய பூர்ண ஒத்துழைப்பு இருக்கு. இல்லாட்டி நாங்கள் ஃபோன் பண்ணி ஒன்றும் இல்லை, ஃபோன் கூட பண்ணல, ரோட்டில் நிற்கிறீங்க இவ்வளோ ஆக்கள் வந்தது ஒரு ஆளுக்கு சொல்லி தான் இவ்வளவு பெரும் வந்தாங்க. என்னென்றால் நான் முதலாக கேட்டுக்கொள்கிறேன் வந்து இப்போ எங்களில் பிழை என்று சொல்லி எடுக்கக்கூடியது வந்து நாங்கள் பொதுமக்கள் வந்து சேவையை குழப்பினம் மட்டும் சொல்லி தான் போலீஸ்காரங்கள் நடவடிக்கை எடுக்கலாம். ஷோர்ட்டாக சொல்கிறேன், ஒரு 2 மினிட்ஸில். என் பேர் டாக்டர் ராமநாதனா. நான் வந்து ஹெல்த் செக்ரட்டரி, அதாவது வந்து சுகாதார அமைச்சின் இதால் வந்து நியமிக்கப்பட்டு இங்கே வந்து இதோட 20 நாள் இந்த ஹாஸ்பிட்டல்கள்லாம் நான் கூட்டியிருந்தேன். உங்களுக்கு நான் வந்து 3 நாள் இதெல்லாம் மாற்றிட்டேன். அது சம்மந்தமாக டாக்டர்ஸ் இங்கே வந்து இதை ஸ்ட்ரைக் பண்ண டாக்டர்ஸில் 100 விதமான டாக்டர்ஸும் பிரச்சனை இல்லை. 85 விதமானாக்கள் பயந்து தான் போய் ஒழிஞ்சு நிற்கணும். மிச்சம் ஒரு 3-4 பேர், டாக்டர் இந்திரகுமார், டாக்டர் சமீரன் சொல்லி சிங்கள டாக்டர் ஒரு ஆள், அப்படியே பயந்து தான் இங்கே விரட்டி டாக்டர் மயூரன் சார் எனக்கு அடிச்ச வீடியோ எல்லாம் போட்டு அவர் வந்து பயந்து விரட்டி தான் நாங்கள் கொண்டு விட்டுருக்கோம். 30 மந்தங்கள பிடி வந்து என்ன கேட்டவர் இன்னொரு புதுசாக எம்எஸ்ஸை வந்து அப்பாயின் பண்ண விடுறீங்களாண்டு. அப்போ நான் சொன்னேன், எனக்கு கடிதம் தராமல் என்னால் வெளியேற போயிடாது, நீங்கள் யாரையாவது விடுறான்னு சொன்னால் அப்படிங்க ஒரு பிரச்சனை இல்லை. அவருக்கு ரூம் கொடுத்தேன் நான். அதே பிறகு அவர் கோவிச்சு கொண்டு போலீஸை கூப்பிட்டு சொன்னார், இல்லை தந்த ராஜகாரிய பாதாகரான்னு சொல்லி அதுன்னு சொல்லி என்றால் அரசாங்க வேலையை வந்து நான் தடுத்தினாட்டு நான் தடுக்கிறேன், நான் கொடுக்கணும். இப்போ எனக்கு ஏதாவது ஒரு லெட்டர் ஒன்று வந்தால் நான் வெளியே போகணும். மற்றது நான் கொழும்புல அடிச்சு கேட்டேன், கொழும்புல சொன்னவன் இன்னும் அப்படியே இருக்க சொல்லி. இப்போ நான் எனக்கு அப்பாயின் பண்ண டாக்டராக என்ன போச்சு, ஹெல்த் செக்ரட்டரியாக இருக்கலாம், அல்லது வந்து அடிஷனல் செக்ரட்டரியாக இருக்கலாம், அல்லது எம்எஸ் பண்ண இருக்கலாம். எனக்கு போச்சுன்னா நான் போகணும், ஒரு பிரச்சனையும் இல்லை. சமத்துக்கு நான் தேவையில்லை. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் நான் போயிடுவேன். இது இங்கே நடந்த சனி ஊழல் வாழைகள் அது எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட 40 கடிதம் அடிச்சு கொடுத்துருக்கிறேன். ஏன்னா ஊழல் சம்பந்தமான டாக்டர்ஸ் கனவே இங்கே வந்து இதில் ஒர்க் பண்ண உங்களுக்கு கன விஷயம் இருக்குது. நான் வேணுமெண்டா ஹியூமன் ரைட்ஸ் கொடுக்கறதாலும் இன்றைக்கு வந்து மீட்டிங் வச்சு ஹாஸ்பிட்டலில் ஸ்டாஃப்கிட்ட கேட்டவே உங்களோட டாக்டர்ஸ் வேண்டாமன்னு சொன்னால் எம்எஸ் வேண்டாமட்டா கையெழுத்துங்கன்னு சொல்லி ஒருத்தருமே கையெழுத்தில்லை. அப்புறம் வேணுமெண்டா கையெழுத்துனா 3 ஸ்டாஃபும் கையெழுத்தினேன். நான் தான் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணினேன். அதே பிறகு அவர் சிங்களத்தில் காய்ச்சி என்ன ட்ரான்ஸ்லேட் பண்ண சொன்னார். நான் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணினேன். அவர் கடைசியாக என்ன கேட்டது வந்து இன்னொரு எம்எஸ் இருக்க வர்றீங்களான்னு. நாங்கள் இருக்க வரணும், ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் என்ன போக சொல்கிறதுக்கு நான் கடிதம் பண்ணணும். இப்படி தான் நீங்கள் இப்போ வெளியே விட்டு வெளியே போகணும்னு சொன்னால் கடிதம் மட்டும் கொடுத்து தானே வேணும். இதில் வந்து அடிச்சதில் தோணும். இப்போ கடிதம் கேட்டு நான் கடிதம் இல்லை என்ன இந்த பேரில் எழுதின ஒரு கடிதமும் இல்லை. அதுக்கு பிறகு நான் இது கேட்டு நான் இப்போ அதாவது வந்து மற்ற எம்எஸ்ஐ அப்பாயின் பண்ணுறதுக்கு கொழும்புல இருந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கான்னு கேட்டு நான். அப்படி ஒரு கடிதம் இல்லை. இவ கேட்ட கடிதம் அங்கே இருக்குது, இன்னொரு ஆள் அப்பாயின் பண்ணுங்கன்னு சொல்லி இவ கேட்டிருக்கேன். அந்த கடிதம் மட்டும் தான் இருக்குது. அங்கேருந்து ஒரு கடிதம் இங்கே ஒரு வரைக்கும் இல்லை. இவ தான் மாற்ற வழி கிடையாது. இந்த கேசரன் ஐயா இருக்கட்டும், அல்லது புதுசாக வந்தவருக்கு எவ்வளோ காசு விடப்படுவது எனக்கு தெரியாது. நான் கண்ணால காணையில் தான் காணாத சொல்லக்கூடாது. ஏதோ நடந்திருக்குது, இவன் அனுப்ப வழி கட்டணும். அதோட டாக்டர் மயூரனாக்கள் அப்படி கொஞ்சம் பேர் என்ன செய்வேன்னு சொன்னால், இப்போ நான் வராட்டி, அதாவது நான் வழியாக போவாட்டி வர மாட்டேன்னு நிற்கணும். இப்போ நான் எம்பிபிஎஸ் படிச்சுன்னா நான் துலாமதி தான் கேம்பஸுக்கு போனேன். நான் யாழ்ப்பாணத்திலே பிறந்த ஆள். நான் எனக்கு ஒரு பேர் நான் நேற்று ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். நான் போகிறேன் அவையே வாங்கணும்னு சொல்லி அப்படியும் அவன் வரையில. அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுத்து பேஷன் பார்த்து கொண்டிருக்கேன். ஒரு பிரச்சனை நடக்கல. நான் தான் பேஷன் பார்த்து கொண்டிருக்கேன். நான் எம்பிபிஎஸ் தான் படித்தேன். நான் இந்த பேஷன் பார்த்துக்கிட்டேன். ஒரு பிரச்சனை இல்லை. என்னோட எல்லா ஸ்டாஃபும் ஒர்க் பண்ணி கொண்டு ஒரு கொஞ்சம் டாக்டர்ஸ் ஒரு 3-4 பேர் வெரைட்டி கொண்டே அங்கே வச்சிருக்கேன். நாளைக்கு பின்னர் நாளைக்கு பிறகு அவைக்கு ஆக்ஷன் எடுப்பாடு. அவள் வந்து ஓபிடியை நிப்பாட்டலாம், ஓட்டுவர் இல்லாத நிப்பாட்டி, E2 எல்லாம் நிப்பாட்டி, அத்தியாவசிய எல்லாத்தையும் நிப்பாட்டு இல்லாது. அதுக்கு எதிராக நீங்கள் 4 பேர் மனித உரிமை குழுவில் போய் வழக்கு போட்டிங்கன்னா நான் வந்து நாங்கள் இவ டாக்டர் மாதிரி இல்லைன்னு சொன்னால் என்னோட வேலையை போகும் இல்லாமல் இல்லை ஆக்ஷன் எல்லாம் நடக்கும். அது அதை இருக்கிறீங்களா? பட் நான் இது வந்து இப்போ எங்கள் ஈகோடில் இருக்குது வந்து சம்மந்தமான இது வந்து நான் இப்போ மீடியாவுக்கு சொல்லக்கூடாது. நான் வந்து டாக்டர்ஸ் அசோசியேஷன் ஸ்ரீலங்காண்ட ஒரு அசோசியேஷனில் வந்து ரைட்டர் எழுத்தாளர்.
அதோட ஸ்ரீலங்கன் கான்ஸ்டியூஷன், அதாவது எங்கள் அரசியல் ஜாப் இருக்குது தானே, அதில் எனக்கு தெளிவான இருக்குது. நான் என்னத்தை நினைக்கிறேனோ அதை நான் சொல்கிறக்கூடிய மாதிரி இருக்குது. அடிப்படை உரிமை இருக்குது. அந்த அடிப்படை உரிமையில் நான் சொல்கிறால ஒருத்தரையும் பாதிக்கப்படையில் நான் ஒரு பொய்யும் சொல்லல. அது கோர்ட்ஸுக்கு வேண்ட போட்டு கோர்ட்ஸில் தீர்மானம் கூட சனம் தாராளமாக வடிவாக அதில் போய் கோர்ட்ஸை தீர்மானிக்கும் என்ன நடந்து சனம் கம்ப்ளைண்ட் நடக்கும். ஒரு நான் கேட்குற முழுக்க ஒரு இண்டிபெண்டன்ட் கமிஷன், அதாவது வந்து ஒரு சுதந்திரமான ஆணைக்குழு அமைச்சு சனத்தில் பாதிப்பு பெறாமல் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய ஒன்றை இவன் செய்வினமே இருந்தால் யாழ்ப்பாணத்துலேருந்து சனத்துலேருந்து தாராளமான கம்ப்ளைண்ட் போகும். முழு கலர் உதாரணத்துக்கு கேசரன் ஐயா பயம்லாம் சொல்கிறேன், அவர் பிள்ளை விட்டவர் அடித்த கடிதத்தை கூட மூடிக்கணும். அதாவது அப்படியான விஷயங்கள் எல்லாருமே சேவை பண்ணி கொண்டிருக்கணும். இப்போ ஒன்று தான் பயமெல்லாம் வழியால் காய்ச்சி கொண்டு இருக்குது. ஒன்று மட்டும் சொல்கிறேன், நான் MBBS படிக்கிறேன், மாஸ்டர்ஸ் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கிறேன். எனக்கு வேலை இல்லையா, நான் வெளிநாடு போகிறது தயாராக இருக்கேன். நான் ஜாழ்ப்பாணத்தில் பிறந்து ஜாழ்ப்பாணத்தில் வந்தேன். நான் ஜாழ்ப்பாணத்தில் வந்து வேறு ஒன்று வச்சுனேன். எந்த கடிதம் இதை வடிவாக எடுத்துக்கொள்ளுங்க, எந்த அப்பாயின்மெண்ட் கடிதத்தையும் டிஃபெக்ட்ஸ் அடித்து அழிச்சவே நான் பெற விடாமல். அதுக்கப்புறம் நான் ஹியூமன் ரைட்ஸுக்கு போய்த்தான் இந்த கடிதத்துக்கு அப்பாயின்மெண்ட் வந்த பிறகு இவ்வளவு ஆட்கள் எல்லாம் செட் பண்ணி டாக்டர்ஸ் எல்லாம் செட் பண்ணி தங்களுக்குள்ளேயே ஒரு இது ஒரு மருத்துவ மாபியா வந்து உங்களுக்கு வடிவாக தெரியும். நான் படித்தது இந்த பாஸ் பண்ணது இந்த வரைக்கும் ஒரு நாளுமே ப்ரைவேட் செஞ்சதில்லை. நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மட்டும் தான் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், முன்னுக்கு இருக்கிற 2 ஹாஸ்பிட்டல் பெரிய இதெல்லாம் தெரியும். இங்கே இருக்கிற 2 சாமான கலட்டி விடுறது, எக்ஸ்ட்ரா இல்லைன்றது, அங்கே போய் எக்ஸ்ட்ரா எடுக்கிறது ஒரு 1500 ரூபா. அது என்னால் கொடுக்கலும், சில பேரால் கொடுக்கலும். 1500 ரூபா தொழிலாளிக்கு வந்து ஒரு டெஸ்ட் விதையும் போட்டு விட்டால் அது கஷ்டப்பாகும். யாழ்ப்பாணத்தில் அனுப்பி விடுறது இது ஒரு மாஃபியா. உதாரணத்துக்கு முருகனை காட்டுன்னு சொன்னால் காட்டையில், அப்போ என்ன நாங்கள் எல்லாம் போய் கும்பிட்றோம். அது மாதிரி இது சில விஷயங்கள் வந்து அவரால் போய்தான் கண்ணுக்கு தெரியாது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், கண்ணுக்கு தெரியாது. காத்தடிக்கு ஒருத்தருக்கு தெரிகிறது அந்த மாதிரி. இதை வேறு ஏதாவது கேட்குறேன்னா சொல்லுங்கள். நேற்று சம்பவம் என்ன மாதிரி சார்? நேற்றுக்கு இல்லை, முந்தினாட்டு வந்து எங்களோட ப்ரொவின்ஷியல் டைரக்டர் ஹெல்த் சர்வீஸ் வந்து ஒரு கடிதம் எழுதி கொண்டு வந்தவர். இன்னொரு MS விடவான்னு சொல்லி என்னை வந்து பேர் போஸ்ட் பண்ணி வெளியே போகணுன்னு சொன்னவர். நான் என்ன எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட அத்தாரிட்டி வந்து எனக்கு திருப்பி ரீஅசைன்மெண்ட் பண்ணணும் கொழும்புக்கு, அந்த வேறு எங்கேயா போச்சுட்டு கடிதம் அடிக்கணும். தெரியும், சாதாரணமாக ஒரு நடைமுறை தானே. அதை நான் கேட்டேன். நான் அப்போ அதுக்கு பிறகு அதுக்குரிய கடிதம் ஒன்றும் இல்லை. என்ன மாற்றாண்டு கேட்ட கடிதங்கள் மட்டும்தான் இருக்குது. அதோட நான் கொழும்பில் அடித்து எனக்கு அப்பாயின்மெண்ட் சார் மட்டும் கேட்டேன். அவர் சொன்னேன், இது வந்து நாங்கள் கொடுத்த அப்பாயின்மெண்ட், மாத்திர உரிமை எங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அதால் நீங்கள் அங்கேயே இருங்கோ, எங்கள்கிட்ட கடிதம் வந்தால் போங்க. அதால் தான் நான் அப்படியே இருக்கேன். அதே கடிதம் ஒன்று தந்தால் பொதுமக்களுக்கும் விருப்பம்னு சொன்னால் நான் உண்மையில் ஒரு நாள் நான் 2 கிழமைக்கு 3 கிழமைக்கு ஒரு மாதத்துக்குள்ள ஒரு இரவு 2 மணிக்கு இந்த காதில் ஒரு சின்னதாக கருக்கு வெட்டுப்பட்டது. மோட்டார் பைக்கில் ஆக்சிடென்ட் பட்ட நாய் கொடுக்கவே ஆக்சிடென்ட் பட்ட இந்த கருக்கு வெட்டுறதுக்கு இந்த எந்தவித பாதிப்புடன் உயிராவது விளைக்கக்கூடிய காயம் ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல 2 தையல் அந்த 1 தையல் போடக்கூடிய ஒரு நிலைமையில இரவு 2 மணிக்கு இங்கே இருந்து ரான்சர் பண்ணினது இதே இடத்த வச்சு அந்த போட்டுக்கு அனுப்பி போட்டுக்கால ரான்சர் பண்ணது. நான் தான் அந்த பேஷண்ட்டை கூட்டி கொண்டு வந்தேன். ரோட்டில் சந்திச்சினேன், அந்த பேஷண்ட்டை கொண்டு வந்தேன். அது நான் நேரடியாக பாதிக்கப்பட்டது. அது இங்கே அப்படி ஒரு நிலைமை இருக்குமெண்டா எனி டைம் வந்தாச்சு, தையல் போட்டாச்சு, தைக்கிறதுக்குள்ள இருந்துட்டு போயிடலாம். ஆப்ரேஷன் தியேட்டர் காட்டி 14 வருஷம் தெரியும். இது ஒரு நாளுமே தரவடையில் வந்து 3 நாளில் திறந்தாங்க. 25 டாக்டர்ஸ் இருக்கணும். வடிவா வேலையெல்லாம் இவையெல்லாம் வந்து வேறு மாவட்டங்கள் வர்றது, வேலையிறது 10 நாள் 5 நாள், மிச்சம் 25 நாள் போகிறது, ஃபுல் ஓட்டி எடுக்கிறது. அதுக்கு நான் ஒன்றுமே செய்யலை. கடிதம் அடிக்கல ஒன்றும் இல்லை. நான் ஒவ்வொரு நாளும் 8 மணிக்கு போய் பார்த்தேன்னா நேரம் அடிக்கணும். போட்டோம் செய்கிற இந்த கடமை போய் பார்த்தினான். 11 மணிக்கு போய் பார்த்தினான், 5 மணிக்கு போய் பார்த்தினான், இரவு போய் பார்த்தினான். இதுக்கிற நான் பார்த்து கொண்டே வந்தேன். ஒரு கம்ப்ளைண்ட் எனக்கு வந்தால் ஆக்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன். நான் படித்தது தானே, அதால் நான் போய் பார்த்தேன். அதை பார்த்தது தங்களுக்கு பிரச்சனையாக இருக்கான். டியூட்டி தானே, டியூட்டியை நான் செய்யணும். சில டாக்டர் மேலே ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கேன். அதுக்கெல்லாம் வந்து இன்கொயரி வந்திருக்கேன். அதுக்குரிய எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுத்துருக்கேன். நான் இந்த கையால் பிழை ஏதாவது செய்தான்னு தெரிஞ்சால் நானே போவேன். ஒருத்தரும் அனுப்ப தேவை. 15 வருஷமா ஒரு இது 13 14 வருஷமா உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு கடை ஒன்று திறக்க கதவு வேண்டுமா இல்லையோ? இல்லை, அதுக்கான கதவு இல்லையான்னு சொல்லி 15 வருஷமா கடையை ஸ்டார்ட் பண்ண இருக்கணுமா இல்லையோ? இந்த பில்டிங் கட்டினா காசில் 400 மில்லியன் வந்தது. அதில் 200 மில்லியன் தான் கட்டினது. மிச்ச காசு எங்கேன்னு போனால் எனக்கு தெரியும், நீங்களே தேடி போடுங்க. அதில் இந்த பின்ன ஆப்ரேஷன் இது துறந்து நான் 2015 21 வரைக்கும் இது ஃபுல்லாக முடிஞ்சுது. 2015 2021 வரைக்கும் நான் இங்கே இருந்தேன். இங்கேருந்து அடிபட்டு நான் சொன்னேன், நான் செத்தாலும் பொடி யாழ்ப்பாணத்து இந்தியாவில் கொண்டு வரக்கூடாது, அவ்வளோ ஓரமத்துலாம் வெளிக்கிட்டு போனால் நான் யாழ்ப்பாணத்து வரக்கூடாது, அவ்வளோ கஷ்டப்படுத்தினேன் என்ன. அதுக்கு பிறகு திருப்பி யோசனை இல்லை, போய் யாழ்ப்பாணத்தை திருத்துவோம்னு சொல்லி நான் வந்து 40 கடிதம் இதுவரைக்கும் அடிச்சிருக்கேன். எல்லாருக்குமே பிள்ளை விட்டாக்களே கடிதம் காரணத்தை கூட அடிச்சினான். அந்த கடிதத்துக்கு காரணம் போடணும் என்றால் அவன் கொப்பியெல்லாம் கொழும்புக்கு அனுப்பிட்டேன். அப்போ அவன் அங்கே பார்ப்பினான். இவ்வளோ யாழ்ப்பாணத்துக்குள்ளே வச்சு கொண்டு தான் ஆனரக்கிஞ்சால் வச்சு ஆட்சி நடத்துறது. இப்போ நான் அங்கேருந்து எனக்கு சப்போர்ட் அங்கே படிப்பிச்ச கனசர்மார் வந்து இந்த விருப்பமாக இருக்கணும். அங்கே இருக்கலாம் ஃபோர் பண்ணி கொண்டிருக்கேன். அது வந்து சரியான முறை. இங்கே நடக்கிற பிள்ளைகளுண்ட கொப்பியில் இவற்றை ஏன் நடந்தது கேட்டுட்டு அந்த கொப்பியை அங்கே அனுப்பி கொண்டிருக்கேன். அப்போ அந்த கொப்பியலுக்கு வந்து அவன் பதில் போடணும் பயத்தில்
வந்து இப்போ எனக்கு ஆக்ஷன் எடுத்து அவையால் எடுக்கலான்னு தெரிஞ்சோன்னா இவர் கேசுரன் ஐயா வந்து எனக்கு முன்னால் டிஜிட்டை கால் பண்ணி சொன்னவர் வேணா விட வேணாமட்டு. அதுக்கு பிறகு எந்த கடிதம் செக்ரட்டரி சைன் பண்ணினா பிறகு டிஃபெக்ட்ஸ் அடிச்சு நான் ஹியூமன் ரைட்ஸுக்கு போய் ஹியூமன் ரைட்ஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த பயத்தெல்லாம் திருப்பி சாவச்சேரி விட்டேன். வந்த பிறகு பிளான் பண்ணி டிஃபெக்ட்ஸ் எடுப்பேன். சாதாரணமாக சொல்லுவோம் ஒரு கடிதம் மட்டும் அடித்தா கவர்மெண்ட் டாக்குமெண்ட் வந்து டிஃபெக்ட்ஸ் அடிக்கலாம், நீங்கள் வெட்ட வேணும், அதுக்கு மேலே குட்டி சைன் வைக்கணும். சரி தானே, அதான் முறை. இவன் அதை டிஃபெக்ட்ஸ் அடித்து ஒழிச்சு என்ன அங்கெல்லாம் அனுப்பினார். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன்னா 5-6 நாள் பார்த்தீங்கன்னா சரி வரையில் என்னை கொண்டு ஒரு மூலையில் நிறுத்தி விட்டுனா. அது பிறகு நான் ஹியூமன் ரைட்ஸில் போய் கடிதம் கொடுத்தேன். கடிதம் கொடுத்து 2 நாளில் படாருந்து கடிதம் அடிச்சு வந்துன்னா சாவச்சேரி போகுது. இப்போ இனி பார்க்கணும் வேண்டாம் டாக்டர்ஸை குழப்பி விடுவோம்னு சொல்லி இங்கே ஒருத்தரும் இல்லை. மற்ற ஜேமோ டாக்டர் ஆளுகிறார். உங்களுக்கே தெரியும் அந்த வாசலேருந்து இந்த வாசல் வரைக்கும் எவ்வளோ தூரம்னு சொல்லி பின்னர் 4 மணிக்கு பிறகு இந்த வாசலுக்கு பின்னால் ஒரு பொம்பளை பிள்ளை போய் அந்த ஜேமோ டாக்டரை பார்க்கலுமோ இந்த இதில் ஒரு குருவி காக்காமல் இருக்காது. நான் ஒன்றுமே செய்யலை. எனக்கு கம்ப்ளைண்ட் வந்தது. எனக்கு உங்களுக்கு தெரியும், நான் துணிஞ்சு என் ஃபேஸ்புக்கை போட்டிருக்கேன். ஃபேஸ்புக்கில் என் ஃபோன் நம்பரை போட்டிருக்கேன். அம்மாருக்கு சொன்னவன் இப்படி பிரச்சனை அப்படி பிரச்சனை, கணவர் சொன்னவன் 50 நேரம் பண்ணும் 20 நேரம் பண்ணும். நான் அது ஒன்றுக்குமே ஆக்ஷன் எடுக்கல. ஏன்னா இன்ரைட்டிங்கில் தான் கேம் வாங்கி எடுத்தோம். நான் 24ஆம் தேதி உங்களோட ஆஃபீஸை கொண்டு முன்னுக்கு போடுவோம். அதை கடிதமாக அடிச்சு கொடுத்தேன். நான் அதுக்கு பிறகு தான் எனக்கு தூசாந்தால பேசி பிரச்சனைப்பட்டு 2 நாளைக்கு முன்னே வந்து இங்கே எல்லாம் அடித்து இன்றைக்கும் போலீஸோட வந்து போலீஸ் உண்மையாக வந்து பிளவிடையில். ஆனால் எந்த கம்ப்ளைண்ட் எடுக்காமல் எனக்கு அடிச்சு விட்ட கம்ப்ளைண்ட் எடுத்து இன்றைக்கு நான் அதை ஃபேஸ்புக்கில் போட்டுட்டு நான் சொல்லி போலீஸில் சொல்கிறேன். நான் ஃபேஸ்புக்கில் போட்டதுக்கு எனக்கு வந்து அடிப்படை நான் வந்து எனக்கு பாதிக்கப்பட்ட நான் ஃபேஸ்புக்லையும் போடக்கூடாது. நான் சுவர்லையா போய் பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறது. எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி சனம் பார்க்கணும். இந்த இந்த விஷயம் வெளியால் போயிருக்காது. அப்போ வெளியால் மறக்கிறதுக்காண்டி ஆன்லைன் பில் ஆக்டிவ்னு சொல்லி போலீஸ்கார் வந்துடுறேன். அப்போ நான் சொன்னால் நானும் லோ படித்து கொண்டிருக்கிறேன். 5 டிகிரி செய்துட்டு நான் LLB செய்து கொண்டிருக்கிறேன். நான் எனக்கு தெரியும், எனக்கு இலங்கை சட்ட வரையும்படி எனக்கு நான் என்ன நினைக்கிறேனோ அதை சொல்கிற உரிமை வந்து எனக்கு இருக்குது. அதால் நான் இந்த விஷயத்தை வந்து நான் அதில் சொல்லிக்கிறேன். நீங்கள் கோர்ட்ஸில் போங்க, நான் கோர்ட்ஸில் போய் சொல்லிக்கோன்னு சொல்லி அதுக்கும் பார்த்தவே. அதுக்கு பிறகு இன்னொரு எம்எஸ்ஐ இருக்க கேட்டவே போலீஸ்காரன் சும்மா தான் கழிச்சு பார்த்தவே. நானும் உடன்படிக்கைக்கு வந்தேன். இன்னொரு எம்எஸ்ஐ வேணுமாண்டா இன்னொரு ரூமில் இருக்க சொன்னேன். நான் அவர் அதுக்கு தான் பக்கத்தில் இருக்கிற பிரச்சனையில் நீ வேலையை செய்யணும்னு சொல்லி என்னோட சீனியர் தான். பட் அவர் வேறு பர்பஸுக்காக நீங்கள் வந்தவர் எல்லாருக்கும் மாசானி சரிதான் அவர் வந்தவர். அப்புறம் அவருக்கும் இடம் கொடுத்தேன். அதே பிறகு டாக்டர் நாங்கள் இங்கே வந்த மெயின் காரணம் மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கின்றது நாங்கள் வெளிப்படுத்த வேணும். நாங்கள் அதுக்கு வந்தது போராட்டமோ சண்டை பிடிக்கவோ நான் வந்து பொதுமக்களை தூண்டி தெரியாது. இப்பதான் உங்களோட பாயால நாங்கள் சந்திச்சு காய்ச்சி ஒரு சந்தர்ப்பம் இப்ப நாங்கள் ஒரே ஒரு ஆள் என்ன கடவுள் என்று கண்ணுக்கு தெரியாதவர் கடவுள், கடவுளுக்கு அடுத்ததா கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் என்று டாக்டர். படிச்ச டாக்டர் இந்த கையால நான் என்ன போலீஸ் அடிச்சு தூக்கி கொண்டே போலீஸ் ஸ்டேஷன்ல போடும் வரைக்கும் ஒரு இருக்கும் ஒன்று போக மாட்டேன். நான் சாப்பிடாம ஃபுல்லா இருந்து பார்ப்பேன். இதுக்கு முன்ன இந்த ஹாஸ்பிட்டல்ல கடவுள்னு சொல்லி ஒரு இருந்தார். அவர் எல்லாரும் கடவுள் முன்னுக்கு சிலை வச்சிருக்கு. அதுக்கு அடுத்ததா வந்து அவசரமான பேசுறா ஓடியா நான் சைன் பண்றேன். தனியா பார்த்த ஹாஸ்பிட்டல் 25 டாக்டர்ஸ் தேவையில்லை. என்ன தனியா பார்க்கல. இவருக்கு சம்பளம் கொடுத்து 25 பேருக்கு சம்பளம் கொடுத்து 4 பிபி மேருக்கு சம்பளம் கொடுத்தா இவங்களுக்கு போய் மக்களுடைய காசு எல்லாத்தையும் போயிட்டு இங்க 10 நாள் தான் நிற்கிறது. அதை கதைக்கிறால தூக்குறாரு. ஒன்றும் கதைக்க கூடாது. ஒரு வைத்தியர் இன்னொரு வைத்தியரை தாக்குற அளவுக்கு வந்திருக்குன்னு சொன்னா உண்மையாக அதை நான் மீடியாவில் எனக்கு உங்களுக்கு சாரா தெரியும். உங்களோட வீட்டை நான் பாரேன், உங்களுக்கு அடிக்கிறேன். யாரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும்? என்ன அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் அடிச்சவன்கிட்ட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்து FIR எடுத்து அடிவான்ட்டு செகண்ட் எடுத்து. இது எந்த இன்ஸ்டிடியூஷன்? இங்க வெளியாலும் இல்ல. யாழ்ப்பாண போதரா வைத்தியசாலையில வேலையில் ஒரு டியூட்டி அங்க டியூட்டி டைம்ல இங்க வந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இணையதளத்தில் நேற்று நாளில் தொடக்கம் நான் கவனித்து வந்த நிமித்தம் என்னுடைய சொந்த இடம் சாவச்சேரி பட்டணமாக இருக்கிறபடியால் இங்கே ஒரு வைத்தியசாலையில் ஒரு அநீதியான செயல்பாடு நடக்கிறதை காணக்கூடியதாக இருந்த இணையதளத்து மூலியமாக. அதாவது புதிதாக 20 நாள் வந்த ஒரு டாக்டர், அவர் ஒரு
படித்த ஒரு டாக்டராக இருக்கிறார். அவருக்கு தன்னுடைய பணிகளை செய்ய முடியாதபடி மேல் மட்டத்தில் இருக்கிற யாழ்ப்பாண பெரிய ஆஸ்பத்திரியில் இருக்கிற வைத்தியர்கள் அதை தடை செய்து, ஒரு உதாரணமாக பல வருடங்களாக பூட்டி வைக்கப்பட்ட ஆப்ரேஷன் தியேட்டரை அவர் மீண்டும் இயக்க வைத்து இந்த மக்களுக்கு ஒரு நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும் என்று அரசாங்க வைத்தியசாலையில் இந்த காரியங்களை செய்யப்படுது. அவருக்கு தன்னுடைய பணிகளை செய்ய முடியாதபடி தடை செய்து அவரை இடமாற்றுறதுக்கும் இங்கே இருக்கிற மற்ற வேலை செய்கிறவர்களை என்று வேலை செய்ய விடாதபடி தடுத்து வைத்து இப்படியான காரியங்கள் நடைபெறுவதால் நாங்கள் இந்த இடத்துல வந்து அதை பேசி ஒரு சமூகமாக இதை தீர்ப்போம் என்று ஒரு சில மக்கள் இந்த இடத்துல வந்த இடத்துல சாவச்சேரி போலீஸார் கொடிகாமத்திலிருந்து போலீஸாரை கொண்டு வந்து பெரிய அளவில் இங்கே குவிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த இடத்துல ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு அரசியல் அடிப்படையிலேயோ ஒரு காரியம் இங்கே நடைபெறையில் மக்கள், சாவச்சேரி மக்கள் தங்களுடைய மக்களுக்காக இங்கே உங்களுக்கு தெரியும் 6 மாதம் 7 மாதம் முதல் இங்கே ஒரு பெரிய சிங்கள ஒரு வேன் வந்து ஆஸ்பத்திரி பக்கத்தில் அடிபட்டு பலர் காயப்பட்டு 2 பேரை யாழ்ப்பாணம் கொண்டு போகிற வழியிலே அவர்கள் இறந்து போனார்கள். இப்போ இந்த ஆஸ்பத்திரி ஆப்ரேஷன் தியேட்டர் இந்த இதில் ஒழுங்காக இயங்கி இருந்தால் அந்த மக்களை காப்பாற்றிருக்கலாம். ஒரு பிள்ளைப்பெரு விஷயம்னாலும் எல்லாத்துக்கும் யாழ்ப்பாணம் கொண்டு போக வேண்டிய நிலையில் இருக்கிறது. என்ற இந்த சாவச்சேரி சுற்றி இருக்கிற பக்கம் எல்லாம் கொடியாமம், இந்த மிருசுவில், இந்த பக்கம் எல்லா மக்களும் இங்கே தான் நியமமாக கொண்டு வரார்கள். அப்போ இங்கே வசதிகள் செய்யக்கூடிய எல்லா கட்டிடங்கள் இருந்தாலும் அது செய்ய விடாதபடி தடுத்து அதை அந்த செய்ய வேண்டிய டாக்டர்ஸையும் அவர்களை செய்ய விடாமல், அவர்கள் பணிகளை செய்ய விடாமல் இடமாற்றம் செய்கிறதுக்கு உள்நோக்கம் என்னென்று எனக்கு தெரியாது. ஆனால் சாவச்சேரி மக்கள் நிமித்தம் மக்களுக்காக நாங்கள் வந்து இங்கே சிலர் வந்து பேசுகிறோம். ஆனால் அது போலீஸார் அநேகமான மக்களை அதிலிருந்து இப்படி ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனார் அவர் கதைத்ததால். ஆனால் இங்கே வேறு விதமான ஒரு ஆர்ப்பாட்டமும் ஒரு வன்முறையும் இங்கே நடக்கலை இந்த காலமணி நேரத்தில் இருக்கும். அதனால் இது சமூகமாக முடிந்து அந்த வந்த புது டாக்டரை பணி செய்ய விட்டார்கள் என்றால் இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. தொடர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றுமே அவருக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் போலீஸார் சொல்லியிருக்கார்கள் உள்ளுக்கு அவர்கள் கொழும்பு யாழ்ப்பாணத்திலேருந்து வந்து பேசி கொண்டு இருக்கிறார்கள். அதில் நல்ல ஒரு தீர்வு வருமுண்டு. ஆனால் எத்தனையோ மக்கள் இங்கே வந்து மருந்து கட்ட இயலாதபடி திரும்பி போயிருக்கிறார்கள் பெண்கள் எல்லாம். அப்போ நேற்று தொடக்கம் இது தொடர்ந்து நடக்குதாம். அதனால் நாங்கள் இதை குறித்து பேசி ஒரு நல்ல ஒரு முடிவை சமூகமாக கொண்டு வருவோம் என்று நாங்கள் எதிர்பார்த்தா இந்த இடத்துல கூடி வந்து இருக்கிறோம். இன்னும் ஒரு சில மணித்தியாலத்தில் அவர்கள் பேச்சுவார்த்தையில் என்ன நடந்தது, அதில் எடுத்த முடிவுகளை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். அதை தொடர்ந்து நல்லபடியாக இது முடிந்தால் எங்கள் மக்களுக்கும் இது ஒரு பெரிய சந்தோஷம். இதில் ஒரு மேற்கொண்டு ஒரு ஆர்ப்பாட்டமோட ஒரு பேச்சுவார்த்தை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இந்த போலீஸார் நடந்த விதங்கள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, துக்கமாக தான் இருந்தது. என்றால் கதைக்க விடாதபடி அவர்களை கலைத்து போலீஸை கொண்டு குவித்ததெல்லாம் கொஞ்சம் பார்க்கும் பொழுது நாகரிகமற்ற மாதிரி இருக்கிறது. அதனால் நல்லபடியாக முடிந்தால் சந்தோஷம். அதுதான் என்னால் சொல்லக்கூடியது. சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் நேற்றும் மற்றும் இன்று ஆகிய நாட்களும் இதுவரையில் எந்த விதமான வைத்திய சேவைகளும் வழங்கப்படவில்லை. அதாவது வைத்திய அத்தியட்சகர் தவிர்ந்த மற்றவர்கள் அந்த வைத்தியர்கள் சேவையில் ஈடுபடாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. உண்மையிலே இங்கு ஒரு வைத்திய அத்தியட்சகர் பணியமர்த்தப்பட்டதும் அவரை வலுக்கட்டாயமாக இங்கிருந்து வெளியேற்றுகின்ற நடவடிக்கையில் இந்த வடமாகாண சுகாதார சேவைகள் திணைக்களம் முன்னெடுக்கின்ற நடவடிக்கையும் உண்மையில் மக்கள் மனதில் மிகவும் கஷ்டத்தை கொடுக்கின்ற ஒரு நிலைமையாக காணப்படுகின்றது. ஏனென்றால் ஒரு வைத்திய அத்தியட்சகர் ஒரு வைத்தியசாலைக்கு பணியமர்த்தும் போது அந்த பகுதி மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் அந்த வைத்தியசாலையுடைய வளர்ச்சிக்காகவும் மக்களுக்கு அதிக சேவையை வழங்கும் நோக்கோடு தான் அங்கு பணியமர்த்தப்படுவது வழமை. ஆனாலும் இங்கே அந்த சேவைகளை முன்னெடுக்கும் போது இந்த வைத்திய அத்தியட்சகரை பல தரப்பினரும் அச்சுறுத்தி அவருடைய பணிகளை முன்னெடுக்க விடாது தடுத்து நிறுத்துகின்ற ஒரு நடவடிக்கையும் அவரை வலுக்கட்டாயமாக மாகாண திணைக்களத்துக்குள்ளே பணி இடமாற்ற கடிதங்களை அச்சிட்டு அவரை இடமாறுமாறு கோருகின்ற அந்த மாதிரியான விடயங்கள் மிகவும் ஒரு அசாத்தியமான அல்லது அது விரும்பத்தகாத ஒரு நடவடிக்கையாக நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையிலே இன்று காலை இந்த வைத்திய அத்தியட்சரோடு கதைப்பதற்காக அல்லது இந்த விடயம் சம்பந்தமாக சமூக ஊடகங்களில் வந்திருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் அறிந்து இந்த அத்தியட்சரை பார்ப்பதற்காக வைத்தியசாலையுடைய வளாகத்தில்
வைத்தியசாலையின் வாயில் பகுதிக்கு வரும்போது போலீஸார் இந்த பொதுமக்களை, இந்த பிரதேச மக்களை இல்லை நலன் விரும்பிகளை சந்தித்து அவர்களை தடுத்து நிறுத்தினார்கள், உள்ளே போகக்கூடாது. அது மாத்திரமல்ல, வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விடயம், இந்த நீதியை கோருவதற்காக, நீதியை கேட்பதற்காக இந்த வைத்தியசாலைக்கு உள்ளே வரவிருந்த ஒரு நபர், அதாவது ஞான பிரகாசம் கிஷோர் என்கின்றவரை போலீஸார் வலுக்கட்டாயமாக கைது செய்து இப்போது சாவச்சேரி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்திருக்கிறார்கள், அதாவது கூண்டில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். அந்த விடயம் உண்மையிலே ஒரு கண்டிக்கத்தக்க விடயம். ஒரு நீதியை கேட்பதற்காக வருகின்ற ஒரு நபரை கைது செய்து அவருடைய குரலை நசுக்குகின்ற செயற்பாட்டில் இந்த அரசாங்கம் ஈடுபட்டிருந்ததை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அது மாத்திரமல்ல, அவரை உடனடியாக விடுவித்து இந்த நீதியான சேவையை வழங்குறதுக்கு எல்லோருடைய ஒத்துழைப்புகளையும் கோருவதற்கான அந்த 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 நடவடிக்கை மேற்கொள்ள உதவ வேணும் என்று சொல்லி இந்த வழியில் கேட்டு, அது மாத்திரமில்லை, ஒரு வைத்தியசாலையுடைய அத்தியட்சகருக்கு இன்னொரு வைத்தியசாலையில் பணியாற்றுகின்ற ஒரு வைத்தியர் வந்து 2-3 வைத்தியர்கள் சேர்ந்து தாக்கியது, அதாவது உடல் ரீதியாக தாக்கிய ஒரு சம்பவம் என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. உண்மையிலே கடவுளுக்கு அடுத்துதான் நாங்கள் வைத்தியரை பார்க்குறோம். அந்த வைத்தியரை இன்னொரு வைத்தியர் தாக்குகிறார் என்று சொன்னால் உண்மையிலே அது எவ்வாறு சொல்வது? அது ஒரு விரும்பத்தகாத ஒரு விடயம், வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விடயம். இந்த மாதிரியான செயல்கள் இனிவரும் காலங்களில் வரக்கூடாது, இருக்கக்கூடாது. உண்மையிலே ஒரு வைத்திய அத்தியட்சகர் தான் விரும்பி இந்த மக்களை சேவை ஆற்றணும் என்று ஒரு எண்ணப்பாட்டோடு இங்கு வந்ததும், அதே போல் இந்த அபிவிருத்தி நடவடிக்கைகளை 11 வருஷமாக திறக்காமல் இருந்த இந்த புதிய கட்டிடத்தை திறந்து இப்போது அந்த மக்களுடைய சேவை ஆற்றிக் கொண்டிருக்கிற இந்த நிலைமையில் இவ்வாறான நிலைமைகளை விரும்பாத அதிகாரிகள் தான் சொல்லியிருக்கிறேன். விரும்பாத அதிகாரிகள் இவ்வாறான இந்த அத்தியட்சகரை மாற்றுவதற்காக எடுக்கின்ற முயற்சிகள் ஒரு நாளும் வெற்றியளிக்கப் போவதில்லை. அதற்கு இந்த பிரதேச மக்கள் அல்லாட்டி இந்த வைத்தியசாலையை பயன்படுத்துகின்ற பிரதேச மக்கள் ஒருபோதும் அனுமதிக்கவும் மாட்டோம். நிச்சயமாக இந்த வைத்தியர் மாற்றலுக்காக இதையும் கூட மேலதிக நடவடிக்கைகள் எடுக்கப்படுமாயின் எங்களுடைய பிரதேச மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த அநீதியான நடவடிக்கைக்கு எதிராக குரல் கொடுக்க எல்லாரும் வர வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை நான் இந்த வேளையில் ஒரு பொதுமகனாக, இந்த வைத்தியசாலையில் பயனடைகின்ற ஒரு பொதுமகனாக நான் இந்த விடயத்தை எல்லார்ட்டையும் கோரிக்கையாக வைக்கின்றேன். அது மாத்திரமல்ல, இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னர் இந்த வைத்தியசாலையில் ஒரு காதில் ஒரு சின்ன ஒரு காயம், கருக்கு வெட்டிய காயத்தை தைப்பதற்காக ஒரு வசதி கூட இங்கே இல்லை, இந்த வைத்தியசாலை இல்லை. அந்த ஒரு நோயாளியை உடனடியாக அனுப்பாமல் 2 மணி 10 மணிக்கு வந்தவர் 2 மணி மட்டும் இந்த வைத்தியசாலை வைத்திருக்கப்பட்டு யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு ஆம்புலன்ஸ் ஊடாக மாற்றலாகி அங்கே இருந்து அடுத்த நாள் தான் அவர் 2 தையல் மட்டும்தான் போட்டிருந்தார். இந்த விஷயத்தை கூட இந்த ஒரு ஆதார வைத்தியசாலை செய்யலாண்டா அவ்வாறான வைத்தியசாலை இந்த மக்களுக்கு எப்படி சேவை வழங்க போகுது? இவ்வாறானவர்களை மாற்றிவிட்டால் அந்த சேவையின் தேவையில்லை, அல்லாட்டி இங்கே இருக்கக்கூடிய வளங்கள் அணியாமல் அழிஞ்சு போகிறது தான் இந்த அதிகாரிகள் விரும்புகிறார்கள் என்று நான் இந்த வேளையில் கருதி கொள்கிறேன். நன்றி.